கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரை தியானிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 37வது சங்கீதத்துல 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்துல நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் அவர் நம்மளோட இருதயத்துல நம்ம என்னென்ன வாஞ்சிக்கிறோமோ ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். வேதத்துல பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அதாவது கர்த்தருக்குள்ள நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்கு வெளியில மன மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்காது, கடைசியில துக்கத்தோட தான் இருப்பாங்க. ஸோ ஆண்டவர் நம்ம துக்கத்தை சந்தோஷமா மாத்துற தெய்வம். நமக்கு மன மகிழ்ச்சியா நீ எப்போதும் இரு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிங்க மன மகிழ்ச்சியா எப்போது இருக்க முடியுமா? இருக்க முடியும். கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு மன மகிழ்ச்சி உள்ளத்துல இருக்கும். There's a joy of Jesus. ஏசு கிறிஸ்து கொடுக்குற அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளை எப்போதுமே மன மகிழ்ச்சியா தான் வச்சிருக்கும். ஆண்டவர் இன்னும் சில வசனங்கள் சொல்றாரு பாருங்க, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். சொன்னா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் சிந்தையும் உன் இருதயத்தையும் காத்துக்கொள்ளும் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்ல, நீ மன மகிழ்ச்சியா இரு, கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாத, மன மகிழ்ச்சியா இரு, எப்போதும் சந்தோஷமா இரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இரு. அப்பதான் நான் உனக்கு உன்னோட ஹார்ட்குள்ள நீ வச்சிருக்கிற டிசையர்ஸ், உன் ஹார்ட்குள்ள இருக்கக்கூடிய ஆசை விருப்பங்களை நான் உனக்கு அருள் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். ஹல்லேலூயா. என்னோட தகப்பனார் மரித்த போது என்னோட சகோதரர்கள், என்னோட சகோதரி எல்லாமே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஏன்னா எங்க அப்பாவோட நான் ரொம்ப அட்டாச்சா இருப்பேன், அதனால எங்க அப்பா இறந்தோன்னா அவ்வளவுதான், அவளுக்கு லைஃபே ரொம்ப மிசரபிள் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த நாட்கள்ல நான் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருந்தேன். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல இருக்க 6-7 வசனம், ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுங்கிற வசனத்தை கர்த்தர் அந்த நாட்கள்ல எனக்கு கொடுத்து எனக்கு போதித்து கொண்டிருந்தாரு. அப்ப அப்பா இறந்தப்போ எனக்கு கவலையே வரல பாருங்க. அதுக்கு முந்தின நாள் கூட நாங்க அழுது ஜெபம் பண்ணோம் எல்லாருமா சேர்ந்து. அப்பா ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. விடிய கால 4 மணிக்கு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப எல்லாம் நான் அழுகலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கவலைப்படக்கூடாதுங்கிற சத்தியம் என் இருதயத்துக்குள்ள இருந்தனால என்னால கவலைப்பட முடியல. எல்லா காரியங்களையும் கர்த்தர் அந்த நாள்ல செய்து முடிக்க எனக்கு திராணிய கொடுத்தாரு, ஸ்ட்ரென்தன் பண்ணாரு. என்னோட இருதயத்துல ஒரு வேதனையோ ஒரு அழுத்தமோ ஒரு மன ரீதியா இல்ல. ஆனா அப்பா இறந்த பிறகு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அப்பா இருந்தா எனக்கு இந்த ஊழியத்துக்கு எல்லாம் உதவியா இருப்பாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும், பட்டி தொட்டிக்கு போனாலும், வெளிநாட்டுக்கு போனாலும் எங்க அப்பாவோட ஜெபம் எனக்கு ரொம்ப ஒரு ஊக்கமா இருந்துச்சு. அவர் இப்ப இல்லையேங்கிற ஒரு ஃபீல் தான். ஐ வாஸ் ஃபீலிங் லிட்டில் சேட். ஆனா அது ஒரு கவலையா மாறல. அதுக்கப்புறம் டக்குன்னு ஆண்டவர் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து என்னுடைய இருதயத்தின் சிந்தை எல்லாத்தையும் அவர் மாத்தி விட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, டவுட் பண்ணக்கூடாது. இந்த 3 சத்ருவாகிய சாத்தான் செய்யற விரிக்கிற வலைகள். இந்த விரிக்கிற வலைகள்ல நம்ம சிக்குண்டோம்னா நமக்கு மன மகிழ்ச்சிங்கிறது சுத்தமா இருக்காது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா நிச்சயமா நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபம் பண்றவங்களா, வேதத்தை வாசிக்கிறவங்களா இருந்தா அந்த மன மகிழ்ச்சி நமக்குரியதா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மன மகிழ்ச்சியா நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை விரும்புறாரு. மன மகிழ்ச்சியா இரு, உனக்கு இன்னும் நான் தருவேன், நீ மன மகிழ்ச்சியா இருக்கதை என்கிட்ட காண்பி, நீ பாடி ஆடி ஆர்ப்பரித்து என்னை கொண்டாடு, அப்ப நான் உனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன். உன் மனசுல என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாம் நிறைவேற்றுவேங்கிறாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. துக்கமா இருக்கு அவர் விரும்பல, நீங்க சோர்வா இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை, கவலைப்பட்டு கண்ணீரோட இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, மனமகிழ்ச்சியா இருன்னு சொல்ற ஒரு தெய்வம் இங்க இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும்
ஆண்டவரே மன மகிழ்ச்சியா இருப்பது ஆண்டவரே நீங்க விரும்புறீங்க. இந்த மன மகிழ்ச்சி எங்களுடைய இருதயத்துல இருந்து வரட்டும். எங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆவியில இருந்து அந்த மன மகிழ்ச்சி உமக்குள்ளே களி கூறும்படிக்கு நாங்க வரும் பொழுது நாங்க எதையெல்லாம் கேட்டோன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவர். எதெல்லாம் எங்க உள்ளத்துல ஆசை விருப்பம்னு இருக்குன்னு கூட எங்களுக்கு மறந்து போயிருக்கோம். ஆனா அந்த மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் சாங்ஷன் பண்ணிடுறீங்க. உன் இருதயத்துல இதைதான் நீ வச்சிருந்த, இதைதான் நீ நினைச்ச, ரொம்ப நாளா அதை கேட்ட, அப்புறம் விட்டுட்ட, மறந்துட்ட, ஆனாலும் நான் கொடுப்பேன், நீ மறந்து விட்டதெல்லாம் நான் சேர்த்து கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்கிற தெய்வம். நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் நாங்க யாரெல்லாம் ஆண்டவரே மன மகிழ்ச்சியாய் உமக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க நிச்சயமா எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீங்க. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends and God bless you all.